அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக டெல்லி புறப்படுகிறார் தாவேகா வெற்றிக் கழக தலைவர் விஜய். முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக சென்னை விமான நிலையத்தில் இருந்து டெல்லி புறப்படுகிறார் தாவேகா தலைவர் விஜய். கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் விஜயின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் 41 பேர் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த நிலையில் இது தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக 2வது முறையாக டெல்லி புறப்படுகிறார் தாவேகா தலைவர் விஜய். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் கூற கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். தற்போது இந்த விசாரணை தொடர்பான தகவல்கள் என்னென்ன? தாவேகா தலைவர் விஜயுடன் யாரெல்லாம் செல்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றிக் கழகத்துடைய கரூர் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை ஆஜராகுவதற்கு 2வது முறையாக டெல்லி செல்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற அந்த துயரமான சம்பவத்துல தொடர்ந்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதுல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் இதுவரையில விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு சாட்சியங்கள், பல்வேறு தகவல்கள் சேமிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில முக்கிய ஆதாரங்களை பார்த்தவராக, அதுவும் இல்லாமல் லயபிலிட்டி என்ற முறையில அவரை பார்ப்பதற்கு தான் கூட்டம் கூடியது என்ற முறையில அவருடைய விட்னஸ் சாட்சியை பெறுவதற்காக கடந்த 12ஆம் தேதி முதல் முறையாக சம்மன் அளிக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த சம்மனுக்கு ஆஜராகியிருந்தார். தொடர்ந்து 2வது முறையாக அவர் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. நாளை தினம் அவர் ஆஜராக வேண்டியிருப்பதால் இன்று மாலையே தனி விமானம் மூலமாக இன்னும் சற்று நேரத்துல தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து புறப்பட இருக்கிறார். அதுக்காக விமான நிலையத்துடைய வளாகத்திற்கு நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்து சேர்ந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். முக்கியமாக இந்த சில தினங்களுக்கு முன்பாக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்துல கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதுவர்ஜுன் ஆகியோர் நேரில் சென்று வழக்கு தொடர்பாக விவரங்களை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில இன்றைய தினம் 2வது முறையாக ஆஜராகுவதற்காக நாளைய தினம் நடைபெறக்கூடிய விசாரணைக்கு டெல்லி புறப்படுகிறார். இன்னும் சிறிது நேரத்துல விமானம் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு டெல்லி சென்றடைய இருக்கிறது. டெல்லியில தனியார் நட்சத்திர விடுதியில இன்று இரவு தங்கி அதற்கு பிறகாக நாளை புதுச்சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்துல ஆஜராக இருக்கிறார். சிபிஐ விசாரணைக்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். 2வது முறையாக அவர் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி புறப்படுகிறார் என்பது முக்கிய தகவலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை.